நம்ம சில நேரங்கள் அப்படி தான் அந்நிய ஜனங்களை பார்த்து, புறஜாதியான ஜனங்களை பார்த்து, அவங்களுக்கு சில காரியங்கள் ஆண்டவர் அனுமதிக்கும் போது அது ஏன் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நேரங்களில் ஆண்டவரை நம்மளோட இச்சைகளுக்காக ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய அது ஒரு பாவம். அது மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய பாவம். முக்கியமாக நம்மளோட இச்சைகளுக்காக சில காரியங்கள் எல்லாருக்குமே கிரேவிங்ஸ் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே கறி சாப்பிட்றதுக்கு கிரேவிங்ஸ் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் எந்த இடத்துல ஒரு வனாந்தரத்தில் போய் அவங்க சிந்திச்சு பார்க்கவே இல்லை. ஒரு வனாந்தரத்தில் அதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு சிந்திச்சு பார்க்காம ஆண்டவர் எங்களை கூட்டின்னு வந்தார், இப்படி சாவடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் செஞ்ச எல்லா நன்மைகள் முன்னாடி அவர் எவ்வளோ அற்புதங்களை பண்ணி அந்த ஜனங்களை அந்த எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணினார். அது எல்லாத்தையுமே அந்த ஜனங்க மறந்து போயிட்டாங்க. ஆண்டவர் அவங்கள எவ்வளோ நேசிச்சாருன்றது கூட அந்த ஜனங்க மறந்து போயிட்டாங்க.